குருசக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு இன்று நாம் பார்க்க போறது கும்பம் ராசி லக்னக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நாம 10 ராசிக்கு பார்த்துருக்கோம். இந்த 10 ராசி வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, பார்க்காத உறவுகள் போய் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கும்பம் ராசிக்காரங்க, கும்பம் எப்படி தனக்குள்ள பல சக்திகள் அடக்கி வச்சிருக்கோ அது மாதிரி பல சக்திகள் மிகுந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க. இவங்களோட லக்னாதிபதி இந்த ஆண்டு 21ஆம் தேதி 1வது மாசம் பாருங்க 2 தான் இருக்காரு. அப்போ வருமான ஸ்தானத்துலதான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வருமானம் தன்னை போல வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த வருமானத்துக்கு அதிபதி 5ல பாக்கியஸ்தானத்துல நல்லபடியா இருக்காரு. அப்போ இந்த ஆண்டு 6 மாத காலத்துக்கு இவர் இங்கதான் இருப்பாரு. பாக்கியமா இருக்குது. அடுத்து பாருங்க, இந்த 7ல இருக்கிற கேதுவால நம்மளுக்கு நட்பு ரீதியான பிரச்சனைகளே வருமே தவிர மற்றபடி வேற நம்ம வருமானத்துக்கு எந்த வித தடைகளும் கிடையாது. அடுத்தபடியா பாருங்க, இங்க இருக்கிற இந்த 12ல இருக்கக்கூடிய 6, 7, 8, 9, 10க்கு உண்டான ஆதிபத்தியம் பெற்றவங்க பூரா இங்க உட்கார்ந்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஒரு 2 மாத காலத்துக்கு சிக்கல்கள் வந்து போயிட்டு இருக்குமே தவிர அதுக்கப்புறம் லைஃப் நார்மலா ஆயிரும். அப்புறம் பாருங்க, இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான் நம்மளுடைய ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. இதன் மூலமா என்ன நடக்கும்னா, ஆசைகள் அதிகமாகி நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல பணத்தை செலவு பண்றதுனால 6 மாசம் கழிச்சு குரு கடன் ஸ்தானத்துக்கு போயிடும். அப்போ வருமானம் பூரா கடனுக்கு போற மாதிரி ஆயிரும் நம்ம நிலைமை. அதனால இப்ப இருந்து தேவையில்லாத விஷயங்களுடைய ஆசைகளை குறைச்சிக்கிட்டு தேவை உள்ளதுக்கு மட்டும் செலவுகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜம்முன்னு வாழலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, இது போன்ற வீடியோக்கள் தினமும் நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த வருட பலன் முடிஞ்ச உடனே அடுத்து மாத பலன், அடுத்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் வார பலன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம எந்தெந்த கிழமை என்னென்ன ராசிக்காரங்க எந்தெந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா நல்லது நடக்குங்கிறத பத்தி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ டெய்லி வீடியோ வந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த சேனல்ல உங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலயமா இந்த வீடியோ உங்க மொபைலுக்கு வந்துடும். அது போக நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துறது மூலயமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை யூடியூப் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் காட்டும். இப்போ 4 பேருக்கு இந்த வீடியோ போறதுக்கு நீங்க உதவிகரமா இருக்கனால எங்களுக்கும் உதவி பண்றீங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இன்னொருத்தருக்கும் நீங்க உதவி பண்றீங்க. பல பேருக்கு உதவிகள் செய்யறதுனால நீங்க என்னைக்குமே நல்லா தான் இருப்பீங்க. அதனால நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க, இதோட பிளேலிஸ்ட் வேணும்னா உங்களுக்கு இங்க சைட்ல கொடுக்குறேன், அதை டச் பண்ணி போய் பார்த்துக்குங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நாளை காலை மீனராசியில் சந்திப்போம்.